Welcome to yet another episode of Just Know How to Do. கடந்த ஒரு வாரமாகவே எல்லா மீடியாலையுமே நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட உடல்நிலை பற்றியது தான். அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிற வீடியோக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. நம்ம வீடியோ இஸ் கோன் பி அ டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆஃப் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அது எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, அது எத்தனை பயனாளர்கள் இன்னைக்கு இருக்காங்க, அண்ட் அதோட ஃபியூச்சருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதோட தொடர்ச்சியை நம்ம பண்ண போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றது. யார் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு எல்ஐசி ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிறான்னு நினச்சிங்கன்னா நோ. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே இம்ப்ரெஸ் பண்ணாது, ரொம்ப போரிங்காக இருக்கும், நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் யாருமே இப்படி இழுத்துக்கலாம் கிடக்கல, அதனால நான் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துலையோ யார் கண்டா 4-5 மாதத்துலேயோ கூட மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன அதோட தேவைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சாவலாம் கொடுக்கல, பட் அதான் எதார்த்தம். ஓகே, ரொம்ப பேசி போர் அடிக்காமல் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஜூலை 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகமாகுது. அந்த திட்டத்தோட சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு 72,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் பெறுகிற குடும்பங்கள் அவங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் போய் சேரணும் அப்படின்றது தான். அது எந்த மாதிரியான நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். 51 விதமான உயிர் காப்பாற்றான நோய்களுக்கான சிகிச்சைகளை அவங்க குறிப்பிடுற சில தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் 1,00,000 ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அதில் அறுவை சிகிச்சை உட்பட சில அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸுமே அடங்கியிருக்கு. இந்த திட்டத்தை என்ன மாதிரியாக டிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பயனாளர்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்களோ அதை பொறுத்து இது அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் 2011 ஆட்சி மாறி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு மாறுது. அதாவது முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு மாறுது. இதற்கப்புறம் 51 நோய்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் 1027 மாறுது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லப்படுற அளவுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா கிட்டத்தட்ட 1.5 கோடி பயனாளர்கள் பயனடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ப்ரீமியமாக நீங்கள் ₹1 கூட கொடுக்க தேவையில்லை. அரசாங்கமே ஆண்டுக்கு 1069 கோடி ரூபாய் ப்ரீமியமாக செலுத்திடுறாங்க. அதனால் நீங்கள் கையில் எந்த காசும் தர தேவையில்லை. உயர் ரக சிகிச்சைகள் ஏழைகளுக்கும் சென்றடையும் படை இந்த திட்டம் அமைஞ்சிருந்துச்சு. இதை கொண்டு வந்ததுக்காக நம்ம 2 பேருக்குமே கலைஞர் கருணாநிதிக்கும் இதை விரிவாக்கம் பண்ணதுனால ஜெயலலிதா அம்மையாருக்கும் நம்ம நிறையவே கடன் பட்டிருக்கோம் தான் சொன்னோம். ஆண்டுக்கு 1069 கோடி ரூபாய் அப்படின்ற விதத்தில் 4 வருஷங்களுக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவது. அதன் மூலியமாக பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 1,00,000 விதத்தில் 4,00,000 ரூபாய்க்கான கவரேஜ் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை எந்தெந்த விதமான மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம். அண்ட் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து அதுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புள்ளி விவரங்கள்லாம் தாண்டி இது எப்படி எக்யூப் பண்ணுறது காமன் மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருமான வரி சான்றிதழ் நான் சொன்ன மாதிரி 72,000 அல்லது அதற்கும் கீழான வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். வருமான வரி சான்றிதழ், குடும்ப அட்டை, இது 2 எடுத்துகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பிரிவு, தட் இஸ் இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்குற டிவிஷனில் போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உடனே உங்களுக்கு அந்த காப்பீடு அடையாள அட்டை கிடச்சிடும். அண்ட் எந்த ஒரு அவங்க லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுப்பாங்க, அந்த தனியார் மருத்துவமனைகளில் மட்டும்தான் இது செல்லுபடியாகும். ஸோ அந்த தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த காப்பீடு அடையாள அட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தால் பயனடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர் என்னன்றதை பார்ப்போம். கலைஞர் 2009 கொண்டு வந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி பீமா யோஜனா அப்படின்ற பேரில் இந்தியா முழுமைக்கு நடைமுறைப்படுத்த போகிறார். இதில் என்ன இருக்குது, தமிழ் என்றால் பெருமை கொள்வோம், மற்றவங்க எல்லாத்தையும் கூட நம்ம 10 வருஷம் முன்னாடி தான் இருக்கிறோம், 20 வருஷம் முன்னாடி தான் இருக்கிறோம். இது பல இடங்களில் நிரூபணமாயிருக்கு அப்படின்னாலுமே கூட இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு 1027 விதமான நோய்களுக்கு பல உயர் ரக சிகிச்சை அளிக்கிறதுக்காக 1069 கோடி ரூபாய் ப்ரீமியமாக செலுத்துகிறாங்க. அண்ட் இது ஏழை மக்கள் பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் இதன் மூலியமாக. ஆனால் நரேந்திர மோடி கொண்டு வர போகிற பீமா யோஜனா திட்டம் என்ன வரையறுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018-19 அந்த நிதியாண்டுக்காக 16,717 கோடி ரூபாய் ஒதுக்க போகிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, நாடு முழுமைக்குமே. இதன் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற ஷேர் என்னவாக இருக்க முடியும்னா ஒரு 200 கோடி ரூபாய் வரைக்கும் வரலாம். அண்ட் இதில் இன்னொரு
ஒப்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு தொகையும் அவங்க நமக்கு தரப்போகிறது கிடையாது. வெறும் 60% மத்திய அரசு தரும், மீதி 40% தமிழ்நாடு அரசு போட்டுக்கணும். அப்போ 200 கோடி மத்திய அரசு கொடுத்தாங்கன்னா 133 கோடி நம்ம தமிழக அரசு போட்டு 333 கோடியில் தான் இந்த காப்பீட்டுத் துறை இயங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரையறை வந்துடுது. 1069 கோடி ரூபாய் போட்டு 1027 விதமான வேற உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நோய்களுக்கு உயர் ரக சிகிச்சை பெற்று வந்த நம் பயனாளர்கள் இனிமேல் 333 கோடி ரூபாய்க்காக மட்டும்தான் பயன்பெற முடியும். அப்படின்னா இவங்க எதில் கை வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1027 விதமான வேற நோய்களுக்கான சிகிச்சைகளில் தான் கை வைக்க போகிறாங்க. அதன் மூலிமா இது ரொம்ப சுருங்கி ஒரு 200 அல்லது 300 நோய்களுக்கான சிகிச்சை அப்படின்ற லெவல் மட்டுமே வந்துடும். இதுதான் இங்கே ஆபத்து. இது நமக்கு வந்த தகவல் மட்டும்தான். வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நரேந்திர மோடி உரையாற்றுவார். அந்த உரையில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது உண்மையாக பொய்யா அப்படின்னு. ஓகே, ஆரம்பத்தில் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே ஆண்டுக்கு 72,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள மக்கள் பற்றினது தானே. எங்களுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் அதை பற்றின விரிவான எக்ஸ்ப்ளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தகவல் பிள்ளை இருந்தால் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.